வால்பாறை போகும்போது எந்த இடத்த தட்டி விட்டாலும் இந்த 2 இடத்துல மட்டும் மறக்காம அட்டி விட்டுருங்க. ஏன்னா பிளேஸ் அவ்வளவு மஜாவா இருக்கும். வணக்கம் நண்பர்களே, வால்பாறை பயணத்தோட 2வது நாளுக்கு உங்களை வரவேற்கிறேன். காலங்காத்தால இந்த மாதிரி ஒரு மஜாவான ரோட்ல சன்செட்டை பார்க்க போயிட்டானுங்க. சன்செட் இல்ல சன்ரைஸ். ஏன் போயிட்டானுங்க சொல்றேன்னா, நான் காலையில படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு இருந்து குளிச்சு முடிச்சுட்டு சொக்காவெல்லாம் மாத்தின்னு பக்கா ரெடி ஆயிட்டேன். அப்படியே நான் அந்த சொக்கால ஹாரி பாட்டர் மாதிரி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கொடுங்க. இந்த மாதிரி ஒரு மஜாவான சட்டையை போட்டுக்கின்னு வால்பாறை கொஞ்ச நேரம் ரவுண்ட் அடிச்சு ஒரு டீ ஒன்று குடிச்சோம். டீக்கல்ல நின்று டீ குடிச்சுக்கிறோம். பார்த்தா வந்து இந்த நாய்க்கும் கண்ணுக்குட்டிக்கும் மஜாவான ஒரு ஃபைட். வெற்றியாளர் கண்ணுக்குட்டி தான். அப்படியே வண்டி எடுத்துட்டு சுத்தி பார்க்க வேண்டிய இடத்துக்கு கிளம்பிட்டோம். குரங்கு முடி சோழையா டேம்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனானுங்க. நானும் என்னடா நேத்துமே தேயிலத்தோட தானே காட்ட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். போயிட்டு பாக்குற அந்த இடத்த மஜாவா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. வால்பாறை வந்து அந்த இடத்த மிஸ் பண்றாதீங்க. அப்படியே நம்ம போட்டோகிராபி ஸ்கில் எல்லாம் காட்டி கொஞ்சம் வீடியோ எல்லாம் எடுத்து கொடுத்துருந்தவங்களுக்கு. அப்படியே அங்கே ஒரு மணி நேரத்துக்கு மேல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். அப்படியே ரூம்லாம் செக் அவுட் பண்ணிட்டு இன்னொரு ஸ்பாட் போலாம்னானுங்க. வரவே முடியாதுன்ட்டு நான் எப்படியே எண்ணெய் தூக்கி போட்டு கூட்டு போயிட்டானுங்க. அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டு போனாங்க. வாயில பேர் நுழையில. ஒரு 4 பேர் 2 பைக் எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா ஒரு 270 ரூபாய் கேட்பாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த 270 ரூபாய் கொடுத்துருங்க. பைக்ல அப்படியே ரைட் பண்ணி போயிட்டே இருக்கும். மழை கொஞ்சம் கொஞ்சமா பெய்ய ஆரம்பிக்குது. அப்படியே ஃபாக்லாம் இறங்குது. இடமே வேற மாதிரி நீங்க போயிட்டு கூகுள்ல ஆர்காசம் டைப் பண்ணி வச்சீங்க, தப்பா காட்டும். இந்த மாதிரி ஒரு வானிலையோட ஒரு பைக் ரைடு ஒன்று போங்க, கட்டம் அடைந்து விடுவீர்கள். அப்புறம் என்ன, அப்படியே அங்க நின்று கொஞ்சம் போட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் அப்படியே வரவே மனசு இல்லாம அங்க இருந்து கிளம்பிட்டோம். அப்படியே கிளம்பி வர வழியில ஒரு மஜாவான டீ கடையில நின்று டீ ஒன்று அடிச்சுட்டு அப்படியே வால்பாறை பயணத்தை முடிச்சுக்கிட்டோம். அப்புறம் இந்த வால்பாறை பயணத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் தோவர் தான். ட்ரிப்புக்கு பிளான் போடுறது, பட்ஜெட் செட் பண்ணது எல்லாமே நம்ம அப்ஸ்காண்ட் அஜய் தான். அதனால இதுக்கப்புறம் அவர் ட்ரிப் அட்வைசர் அஜய் அப்படின்னு அழைக்கப்படுவார். அவர் தான் இந்த மாதிரி ஒரு 4 வார்த்தை என்னை பத்தி புகழ்ந்து பேசிட்டேன். அப்புறம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு நீங்க வால்பாறை போனீங்கன்னா இந்த 2 இடத்தையும் மிஸ் பண்ணாம பாத்துருவாங்க. லொகேஷன் டீடைல்ஸ்லாம் கேப்ஷன்ல போடுறேன்.